டுடேஸ் டாபிக் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் அப்படின்றது என்னன்னா, நம்ம நார்மலா என்ன பார்த்தோம், ஃபாதர் மதர் அவங்களுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, இல்ல அவங்க டாட்டர் பிரதரா, இந்த மாதிரி ரிலேஷன் வச்சு பார்க்கறது தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ளை இன்ட்ரடியூஸ் பண்றோம். இன்ட்ரடியூசிங் அ கேர்ள். ராம் பிரசாத் வாட் செட். ராம் பிரசாத்ன்ற ஒருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹர் மதர், அதாவது அந்த கேர்ளோட மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். அவங்க அம்மாவோட ஒன்லி டாட்டர் தான் யாருன்னா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்னன்னா, ராம் பிரசாத் வந்து ரிலேட்டட் டு த கேர்ள். அந்த ராம் பிரசாத்துக்கும் இவருக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன் லா. அவங்களோட மதர் இன் லாவோட ஒரே டாட்டர் தான் அவங்களோட அம்மா. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன ரிலேஷன்? ஃபாதர். அதுதான் இப்படி இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. இன்னொன்னு வேற எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பி பிளஸ் கியூ இந்த ஃபார்மேட்ல ஒண்ணு வரும். இப்போ பி பிளஸ் கியூ அப்படின்றது வந்துச்சுன்னா பி இஸ் த சன் ஆஃப் கியூ. இதே பி மைனஸ் கியூன்னு வந்துச்சுன்னா பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் கியூ. இதே பி இன்டூ கியூன்னு வந்துச்சுன்னா பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூ. பி டிவைடட் பை கியூனா பி இஸ் த மதர் ஆஃப் கியூ. பி ஈக்குவல் டு கியூனா பி இஸ் சிஸ்டர் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரிலேஷன் நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ பிளஸ் பி மைனஸ் சி. ஏ பிளஸ் பி அப்படின்னா ஏன்றது என்னது? ஏ பிளஸ் பினா பி இஸ் த சன் ஆஃப் கியூன்னு சொல்லிட்டோம். ஸோ ஏ இஸ் த சன் ஆஃப் பி. பி மைனஸ் சினா பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் கியூ. ஸோ பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் சி. இப்போ ஏ வந்து பியோட சன் அப்படின்னா பி சியோட ஒய்ஃப் வந்து பி அப்படின்னா ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்? சி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏ. அதான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ரிலேஷன்ஸும் கண்டுபிடிக்கணும். அது போக நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த மாதிரி ரிலேஷன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சுதான் மோஸ்ட்லி இந்த ரிலேஷன் கான்செப்ட் எல்லாமே வரும். இப்போ யாராவது வந்து போட்டோகிராஃபர் வச்சு பாயிண்டிங் தட் கேர்ள் இன் அ போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பொண்ணு, அப்ப இவங்க எனக்கு யாரு அப்படின்ற மாதிரி ரிலேஷன்ஸை பாயிண்ட் பண்ணியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா. அவ்வளவுதான்.